ஹாய். முன்னாடிலாம் வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 வருஷம் வரைக்கும் குறைஞ்சதே அந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த வீட்டை புதுசாக ரெனோவேட் பண்ணுறதோ இல்லைன்னா வந்து வேற ஒரு வீட்டுக்கோ ஷிஃப்ட் ஆகுறதோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து வீடு கட்டுறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுவும் வந்து இந்த கல் வீடு கட்டுற ஜெய்பீம் படத்தில் கூட சொல்லுவாங்கல்ல, கல் வீடு கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த காலத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து மோஸ்ட்டாக ஒரு 30லேருந்து 40 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய புது புது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் வந்துருச்சு, லோ பட்ஜெட் ஹவுஸ்ல வந்து பண்ற மாதிரி அண்ட் லோ பட்ஜெட் ஏற்ற மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு. அது போக லோனும் வந்து நமக்கு ஈஸியா சாங்ஷன் ஆகுது பேங்க்ல இருந்து. பட் இதெல்லாம் இருந்து புதுசா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் எவ்வளவு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் புதுசா பண்றாங்களோ அதுல வந்து பாதி பர்சன்டேஜ் வந்து பழைய வீட்டை ரெனோவேட் பண்றதும் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஊர்ல 100 பேர் வந்து புதுசா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதே ஊர்ல 50 பேர் வந்து தான் இருக்கிற எக்ஸிஸ்டிங் வீட்டு இப்போ இருக்கிற வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெனோவேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம், பழமா மாறக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற டேமேஜஸ் மட்டும் அவங்க ரிப்பேர் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து இந்த இடம் நான் செட்டில் ஆயிட்டேன், ஸோ இந்த இடத்துல வந்து நான் புதுசாக வீடு கட்டிக்கிறேன்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கட்டுறதா இருக்கலாம். இல்லைன்னா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் இன்னொரு ஃப்ளோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ரெனோவேஷன் ஒர்க்கும் வந்து இப்போ நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி நடக்கும்போது இப்போ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா எடுக்க போறேன் அப்படின்னா அந்த ஃப்ளோருக்கு வந்து கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் தாங்குமா? ஏன்னா அந்த காலத்துல வந்து காலம்லாம் வச்சு கட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாம் வந்து தாங்குமா, இன்னொரு ஃப்ளோர் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். எனக்கு இந்த பழமை வந்து மாறக்கூடாது, எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் விரும்புவாங்க. இப்போ கட்டுற புது வீட்டையே வந்து ட்ரெடிஷ்னல் லுக்ல இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து எக்ஸ்போஸ்டு பிரிக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு பழமை மாறக்கூடாது. பட் இருந்தாலும் வீட்டில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன டேமேஜ் இருக்குது, சில இடத்துல மழை பெஞ்சதுன்னா உள்ள வாட்டர் லீக்கேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபெரோ சிமெண்ட் ஜாக்கெட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் என்ன அப்படின்றதையும் மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளோர் எடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன விஷயங்களை நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும் பழைய பில்டிங்கில் அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் எடுக்கணும் அப்படின்னா என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா காலம் அப்படியே ரைஸ் பண்ணிக்கலாம். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம ஸ்டெபிலிட்டி செக் எல்லாமே பார்க்கணும். ஸ்லாப் எந்த மாதிரி இருக்கு, வால் என்ன கண்டிஷனில் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓரளவுக்கு செக் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். அதை பற்றி சிம்பிளாக ஒரு ப்ரீஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து காலம் பீம் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீட்டோட ஸ்லாப் லோட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி காலம் பீம்ல தான் வந்து லோட் இறங்கும். பட் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா வால்ல தான் வந்து இறங்கும். அங்க காலம்ன்றது கிடையவே கிடையாது, மேல இருக்கிற ஸ்லாப் மட்டும் தான் இருக்கும். இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இப்பதான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னாலாம் பாத்தீங்க அப்படின்னா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் தான். அப்பெல்லாம் வந்து செங்கலையும் தாண்டி வந்து கல்லு கட்டடம் சொல்லுவாங்க, கல்லை வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ செவர் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 அடி 1.25 அடி 1.5 அடி செவர் எல்லாமே வந்து திக்னஸ் சொல்றேன், திக்னஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா கல்லை வரிசையா வச்சு அடுக்கி மேல வந்து ஸ்லாப் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா செங்கல்லையும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு ஃப்ளோர் நம்ம மேலே ரைஸ் பண்ணும்போது என்ன விஷயம் நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்லாப் எந்த அளவுக்கு வந்து தாங்குது, எப்படி இருக்கு, மேலே இருக்கிற சீலிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு நியர்பை ஒரு இன்ஜினியரோ ஆர்கிடெக்டோ கூப்பிட்டு நீங்க வந்து ஸ்டெபிலிட்டி செக் பண்ணணும். வால்ல எங்கேயாவது கிராக் இருக்கா, ஸ்லாப்ல எங்கேயாவது கிராக்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். மழை பெய்யும்போது தண்ணி எதுவும் லீக் ஆகுதா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். இந்த செக்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மேலே எக்ஸ்ட்ராவா கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கலாமான்றதை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். மழை பெஞ்சா தண்ணி உள்ள வருது, சின்ன சின்ன கிராக் எல்லாமே இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெரோ சிமெண்ட் ஜாக்கெட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லீக் இருக்கு, வாட்டர் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னா அது வந்து டாப்ல இருந்து தான் நமக்கு வந்து கீழே வரும். மொட்டை மாடியில் ஏதாவது வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கா, எங்கேயாவது வந்து உடஞ்சி தண்ணி வந்து ஸ்டோர் ஆகுதா எந்த இடத்துலயாவது அப்படின்றத செக் பண்ணணும். இல்லைன்னா கீழே வந்து எந்த இடத்துல வந்து லீக் ஆகுது அப்படின்ற சில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சில இடம் சீலிங் எல்லாமே உடஞ்சிருந்து கம்பி எல்லாமே ரஸ்ட் ஏறி போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்த வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோஸ்டா அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சீலிங்ல உடஞ்சிருக்கு, செவுத்துல உடஞ்சிருக்குன்னா அதை வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து எந்த இடத்துல உடஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா உடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பூசி போயிடுவாங்க. மறுபடியும் வந்து அதே பிரச்சனை மறுபடியும் அந்த இடத்துல திரும்ப வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா நான் இதை வச்சு சொல்றேன். இது வந்து சீலிங்னு வச்சுக்கோங்க. இது வந்து சீலிங்,
இது வந்து மொட்டை மாடியோட ஃப்ளோர். இல்லைங்க எங்கேயாவது உடஞ்சிருந்தது அப்படின்னா இங்கே மட்டும் கொத்தி பூசிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற தண்ணி லீக்கேஜ் வந்துட்டே தான் இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி லீக் ஆகுது, இங்கே வந்து எங்கேயாவது வாட்டர் ஸ்டோர் ஆகிருந்தாலோ இல்லை இங்கே பெய்கிற மழை தண்ணி, அதாவது மொட்டை மாடியோட ஃப்ளோரில் பெய்கிற மழை தண்ணி தான் நமக்கு ரூம் சீலிங்க்கு கீழே வருது, இங்கேருந்து தான் இங்கே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல லீக் இருக்க போய் தான் இதை தாண்டி இந்த இடத்துல கொடுக்குது. ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கவனிக்கிறோம். அதாவது மொட்டை மாடி ஃப்ளோரிங்கை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கவனிக்கிறோம். டாப்ல வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத ஃபைன் பண்ணணும். ஏன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மோஸ்டா மேலே வந்து கான்கிரீட் தளம் தான் போட்டிருப்போம். டெரகோட்டா டைல்லாம் இப்போ தான் பதிக்கிறோம். அது நிறைய வந்து ஒயிட் டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் வந்து இந்த டைல்ஸ் எல்லாமே பதிக்க ஆரம்பிக்கிறோம். முன்னால வந்து கான்கிரீட் தான் போட்டிருப்போம். ஸோ அந்த கான்கிரீட் வந்து மலையில அரிச்சு சின்ன சின்ன குழி மாதிரி விழ ஆரம்பிக்கும். ஸோ அது அந்த இடத்துல இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்க டெரகோட்டா டைல் பதிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இல்ல நான் டெரகோட்டா டைல் பதிச்சிருக்கேன், பதிச்சுமே இந்த பிரச்சனை வருது அப்படின்னா அது எந்த இடமோ அந்த இடத்துல இருக்கிற டெரகோட்டா டைலை கம்ப்ளீட்டா உடைச்சு எடுத்துட்டு மறுபடியும் புதுசா வந்து டெரகோட்டா டைல் அந்த இடத்துல பதிக்கணும். இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே டெரகோட்டா டைல் இருக்கு, எதுக்கு மறுபடியும் நான் பண்ணணும், அந்த டெரகோட்டா டைல் டேமேஜ் ஆகாத மாதிரி தான் இருக்கு, எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெரகோட்டா டைல வந்து ரெண்டு டைலையும் பதிக்கும் போது பைண்டிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் நடுவுல வந்து கான்கிரீட்டை வச்சு பைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பைண்ட் பண்ற இடம் எல்லாமே பாசி ஏறிடுச்சு அப்படின்னா அது மூலியமாவும் தண்ணி வந்து உள்ள வரும். அந்த விஷயத்துக்காக தான் இதை நம்ம பண்றோம். சரி, இப்படியே வந்து வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை வருதுன்னா மறுபடியும் பாசி பிடிக்கும், மறுபடியும் நான் டெரகோட்டா டைல மாத்திக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ரெட் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி நமக்கு பெயிண்ட் கடையிலே கிடைக்கும். ஸோ அந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணி மேல வந்து ஒரு கோட் பண்றது, இல்லைன்னா டைல் கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து பெயிண்ட் கடையில அவைலபிளா இருக்கும். ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட் ஆக்சைடு வந்து பொடியா கிடைக்கும், இது வந்து உங்களுக்கு ஒரு பெயிண்டா கிடைக்கும். வித்தியாசம் அப்படின்றது கிடையாது. இது போக என்ன அப்படின்னா, ரெட் ஆக்சைடு யூஸ் பண்ணீங்கன்னா மோஸ்டா நம்ம நடக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா காலில் வந்து சிவப்பு கலர்ல ஒட்ட ஆரம்பிக்கும். மொட்டை மாடிக்கு போயிட்டு வரும்போது காலில் சிவப்பு கலர் ஒட்ட ஆரம்பிக்கும். நாளடைவில் யூஸ் பண்ண அது வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த ரெட் ஆக்சைடுல நடக்கும். ஏன்னா ரெட் ஆக்சைடு வந்து காஸ்ட் கம்மி கம்பேரிட்டிவ்லி டைல் கார்டு. ஸோ இந்த டைல் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்கும். இதை அடிக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா மேலே வந்து அந்த டெரகோட்டா டைல் தலை ஓடுன்னு சொல்லுவாங்க, இல்லை தலை தட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு பேர் வச்சிருப்பாங்க. நம்ம டெரகோட்டா டைல்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டெரகோட்டா டைல வந்து கம்ப்ளீட்டா பதிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல வந்து பிரைமர் அடிக்கணும். பிரைமர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த டைல் கார்டை வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு லேயர் மாதிரி மேலே ஆக்ட் ஆகும். லைக் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன், ஒரு ஷீட் தார்பாய் இருக்குல்ல, தார்பாயை மேலே விரிச்ச மாதிரியான ஒரு கணக்கு தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைல் கார்டை தாண்டி கீழே வந்து தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம், தலைவோடு எல்லாமே பதிக்கிறோம், எல்லாமே நம்ம போடுறது ஓகே, பட் வாட்டம்ன்றது சொல்லுவாங்க. அதாவது மழை தண்ணி பேஞ்சுதுன்னா நம்ம மொட்டை மாடியில் இடத்துல வந்து ஒரு ஹோல் கொடுத்துருப்போம், அது மூலிமா மழை தண்ணி வெளியே போகிறதுக்கு. ஸோ அந்த வாட்டம் வந்து அந்த ஸ்லோப் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நம்ம தண்ணி ஊற்றினோம்னா கார்னரில் ஊற்றினாலும் இந்த பைப் இருக்கிற இடத்துக்கு வந்துடணும். ஸோ அந்த ஸ்லோப் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கணும், இல்லைன்னா மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும். சரி, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து கீழே இருக்கிற சீலிங்குள்ளேயே வர ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா சீலிங் எல்லாமே வந்து கம்பி கட்டி தான் கான்கிரீட் போட்டிருப்போம். அந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஏறி போயிருக்கும். ஸோ அந்த ரஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கம்பியை அரிச்சு காலி பண்ணிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஸ்ட் கோட்டுன்னு நிறைய பெயிண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த பெயிண்ட்டை வாங்கி ப்ராப்பராக அதில் வந்து கோட் பண்ணணும். சிக்கன் மெஸ் இருக்குல்ல, ஸோ அந்த சிக்கன் மெஸ்ஸை அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வந்து பூச ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால அது இழந்திருந்த ஸ்ட்ரென்த்லேருந்து 50% ஸ்ட்ரென்த்தை வந்து திரும்ப எடுத்துக்கிறதுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷனாக வந்து இருக்கும். கண்டிப்பாக அந்த சிக்கன் மெஷ் வச்சு தான் நம்ம பூசணும். இல்லைன்னா வந்து ஃபைபர் இருக்குல்ல, ஃபைபரை வந்து கான்கிரீட்டில் மிக்ஸ் பண்ணி அப்படி நம்ம வந்து பூசலாம். சரி, இல்லை சில இடத்துல வந்து நான் உடச்சி பார்த்தேன், கம்பியே அந்த இடத்துல இல்லை. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ரொம்ப ஏறி போயிருக்கு. நான் தட்ட எல்லா இடத்துலையுமே வந்து சீலிங் ஃபுல்லாகவே விழுந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து சீலிங்கை கம்ப்ளீட்டாக மாற்றி தான் ஆகணும். ஃபுல்லாக சீலிங்கெல்லாம் உடச்சிட்டு மறுபடியும் புதுசாக வந்து கம்பி கட்டி அதுக்கப்புறம் தான் வந்து கான்கிரீட் பண்ணணும். இதுதான் வந்து ஃபெரோ சிமெண்ட் ஜாக்கெட்டிங் டெக்னிக்ஸ். இதை வந்து பழைய வீட்டெலாம் ரெனோவேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோதான் அந்த வீடியோ. இதில் டவுட் இருக்குன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. வேறு ஏதாவது டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணா அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது புதுசாக ரெனோவேட் பண்ண போகிறாங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீடு ரெனோவேட் பண்ண போகிறாங்க, பழைய விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த பழமை மாறாமல் நான் வந்து இருக்கிற வீட்டையே நான் வந்து ரெனோவேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா
சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இது எந்த அளவுக்கு டேமேஜை கொடுக்குன்னா காலமோட ராடை கூட அது டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய வீட்டில் நானே பார்த்துருக்கேன், காலமோட கம்பியை பிடிச்சாலே அது வந்து பிஸ்கட் மாதிரி நொறுங்கி வரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுற வேண்டாம். இந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு லைஃப் நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.